கிறிஸ்தவ பேரரசில் துறவறம், துறவிகள், துறவற மடங்கள். ஒரு வரலாற்று பார்வை. சபை வரலாறு பாகம் 11. அன்பான பரிசுத்தவான்களே, சபை வரலாற்றின் 11ஆம் பாகத்திற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு வரலாறு. ஆனால் இது ஒரு சாமானியின் வரலாறு அல்ல, இது தேவனுடைய வரலாறு, தேவனுடைய சபையின் வரலாறு. இன்றைய தலைமுறை 5 அல்லது 10 நிமிடத்தில் மிகச் சுருக்கமான கதையை தேடுகிறது. நகைச்சுவை நிறைந்த மிக சுவாரஸ்யமான கதையை நாடுகிறது. ஆனால் தேவனுடைய வரலாறு மிக நீளமானது, தூய்மையானது, ஆழமானது. அதை நான் 5 நிமிடத்தில் சொன்னால் நான் என் தேவனுக்கு துரோகம் செய்கிறேன் என்று பொருள். அதை நகைச்சுவையோடு சுவாரஸ்யமாக சொன்னால் நான் தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை நீர்த்து போகச் செய்கிறேன் என்று பொருள். நான் உழைக்கிறேன், ஆனால் வாசகர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக தேவனுடைய பாரத்தை, பார்வையை, பரம காரியங்களை தேவ மக்களின் இருதயங்களில் விதைக்க வேண்டும் என்பதற்காக. சபை வரலாறு தேவனுடைய நித்திய திட்டத்தின் முக்கியமான அத்தியாயம். எனவே இந்த பயணம் வெறும் பாடமோ நினைவோ அல்ல, இது நம் விசுவாசத்தின் வேர். இது நம் முன்னோர் பயணித்த தேவன் நடத்திய பாதை. இது நம் வரலாறு. இது நம் இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய வரலாறு. எனவே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஒருவேளை விரும்பினால், வாஞ்சித்தால் சபை வரலாற்றை அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் தமிழ் மட்டுமே தெரிந்த தேவ மக்கள் விரும்பினாலும் வாஞ்சித்தாலும் சபை வரலாற்றை அறிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த குறைவை நிறைவாக்க நான் முயல்கிறேன். என் ஓட்டத்தையும் என் பிரயாசத்தையும் நித்தியம் தீர்க்கட்டும். வாருங்கள், இந்த வரலாற்று நதியில் 1 மணி நேரம் மூழ்குவோம். இந்த பாகத்தில் பின்வரும் காரியங்களை பார்க்கப் போகிறோம். 1. முன்னுரை, சபை வரலாற்றின் காலகட்டங்கள். 2. ரோம பேரரசின் வீழ்ச்சி, ஒரு வரலாற்று பின்னணி. 3. ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள். 4. துறவற இயக்கத்தின் நன்மைகள். 5. துறவற வாழ்க்கையின் உருவாக்கம். 6. துறவற வாழ்க்கையின் விசித்திரமான வடிவங்கள். 7. பெனடிக்டும் அவருடைய துறவற மடத்தின் விதிமுறைகளும். 8. துறவற வாழ்க்கை ஒரு விமரிசனம். 9. துறவற ஞானம் மேற்கோள்கள். 10. துறவற மடங்கள் பயனும் பிழையும். 11. துறவறம் நடைமுறை பயன்பாடுகள் அல்லது வாழ்க்கை நெறிமுறைகள். 12. முடிவுரை. 1. முன்னுரை, சபை வரலாற்றின் காலகட்டங்கள். முழு தொடரில் நாம் சபை வரலாற்றின் முழு பயணத்தையும் அல்ல, அப்போஸ்தல காலத்திலிருந்து சீர்திருத்த கால வரையிலான முக்கியமான 1500 வருடங்களைத்தான் விவரமாக பார்க்கிறோம். சபை வரலாற்றின் இந்த நீண்ட பயணத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவும் மனதில் அழுத்தமாக பதிக்கவும் 1. கிபி 30 முதல் கிபி 100 வரை அப்போஸ்தல காலத்து சபை என்றும், 2. கிபி 100 முதல் கிபி 312 வரை, அதாவது கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவனாகும் வரை ஆதிச்சபை என்றும், 3. கிபி 312 முதல் கிபி 1000 வரை, அதாவது கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவனான பிறகு ஆரம்பகால கிறிஸ்தவ பேரரசு என்றும், 4. கிபி 1000 முதல் கிபி 1500 வரை, அதாவது சீர்திருத்த காலம் வரை பிந்தைய கால கிறிஸ்தவ பேரரசு என்றும் 4 காலகட்டங்களாக பிரித்துக் கொள்கிறேன் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். முதல் 9 பாகங்களில் கிபி 30 முதல் கிபி 100 வரையிலான அப்போஸ்தல காலத்து சபையையும், கிபி 100 முதல் கிபி 312 வரையிலான, அதாவது கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவனாகும் வரையிலான ஆதிச்சபையையும் பார்த்தோம். 10ஆம் பாகத்தில் நம் ஆரம்ப கால கிறிஸ்தவ பேரரசை பார்க்க ஆரம்பித்தோம். கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவனான கிபி 312 தொடங்கி ஏறக்குறைய 1200 ஆண்டுகள் நீடித்த இந்த பேரரசை தெளிவாக விளக்க கிபி 312 முதல் கிபி 1000 வரையிலான காலகட்டத்தை
ஆரம்பகால கிறிஸ்தவ பேரரசு என்றும், கிபி 1000 முதல் கிபி 1500 வரை, அதாவது சீர்திருத்த காலம் வரையிலான காலகட்டத்தை பிந்தைய கால கிறிஸ்தவ பேரரசு என்றும் பிரித்துக் கொள்கிறேன். இந்த 11வது பாகத்தில் ஆரம்ப கால கிறிஸ்தவ பேரரசை தொடர்கிறோம். இந்த பாகத்தில் முக்கியமாக மொனாஸ்டிசிசம், தனியறை துறவரம், துறவரத்தின் நன்மையையும் தீமையையும் பற்றி பார்க்க போகிறோம். மொனாஸ்டிசிசம், இதற்கு தனியறை துறவரம் என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். ஆனாலும் இந்த பாகத்தில் நான் அதை துறவரம் என்றே குறிப்பிடுகிறேன். துறவரம் சிலருக்கு ஆவிக்குறி நிலையின் உச்சகட்டம், வேறு சிலருக்கு இது ஒரு பயனற்ற ஓரம் ஒதுங்குதல். ஆனால் சபை வரலாற்றில் தனியறை துறவரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஓர் இயக்கம் என்பது மறுக்க முடியாத உண்மை. மேற்கத்திய கிறிஸ்தவத்திலும் கிழக்கத்திய கிறிஸ்தவத்திலும் துறவிகள், சந்நியாசிகள், தவசிகள், கன்னியாஸ்திரிகள், நன்ஸ், மடாதிபதிகள், அபாட்ஸ், ஏராளமானோர் எழும்பினார்கள். துறவர மடங்கள், மௌன மடங்கள், குறுமடங்கள், மொனாஸ்டிக் ஆர்டர்ஸ் உருவெடுத்து வளர்ந்தன. அந்த காலத்தில் அது ஒரு அதிரடி இயக்கம். அதன் தாக்கம் ஆழமானது. இன்றும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே சபை வரலாற்றில் நாம் துறவரத்தையும் துறவர மடங்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். துறவர மடங்களின் ஒளியையும் நிழலையும் பார்த்தால்தான் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். 2வது குறிப்பு, ரோம பேரரசின் வீழ்ச்சி ஒரு வரலாற்று பின்னணி. துறவரத்தையும் துறவர மடங்களையும் சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் ரோம பேரரசின் வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கும் துறவர மடங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி எழும். நியாயமான கேள்வி. கொஞ்சம் பொறுமையோடு கேளுங்கள், உங்களுக்கு புரியும். ரோம பேரரசின் வீழ்ச்சிதான் துறவர மடங்கள் தோன்றிய சூழமைவு, பின்புலம். ரோம பேரரசு ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தது, உலகை நடுங்கச் செய்தது. ரோம பேரரசின் காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயங்களில் இன்விக்டா ரோமா அட்டர்னா என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அழிக்க முடியாத நித்திய ரோம் என்பது இதன் பொருள். ஆம், ரோம பேரரசு ஒருபோதும் அழியாமல் என்றென்றும் நீடித்திருக்கும் என்று அன்று கருதப்பட்டது. அது ஒரு கனவு மட்டுமல்ல, அது அவர்களுடைய நம்பிக்கை. முதலாவது ரோம குடியரசும் ரோம ரிப்பப்ளிக், பின்னர் ரோம பேரரசும் ரோமன் எம்பையர். 1000 ஆண்டுகள் கோலோச்சியது ஆச்சரியம்தானே. ஒரு சாம்ராஜ்யம் 1000 வருடங்கள் நீடிப்பது சாதாரணமா? பல நேரங்களில் ரோம குடியரசும் ரோம பேரரசும் நொறுங்கி போய் விடுமோ, உடைந்து சின்னாபின்னமாகி விடுமோ என்ற பயமும் திகிலும் நிலைமையும் ஏற்பட்டது. ஆனாலும் அது மீண்டும் எழுந்து வந்து காலத்தை ஆட்சி செய்தது. ஆனால் எந்த பேரரசாக இருந்தாலும் சரி, எத்தனை நூற்றாண்டுகள் ஆண்டாலும் சரி, மனித கைவினையினால் கட்டப்பட்ட எந்த அரசும் நிரந்தரமாக நிலைக்காது, நிலைக்க முடியாது. வரலாற்றின் இந்த கோட்பாடு ரோமின் மீது 410ஆம் ஆண்டில் முழுமையாக பாய்ந்தது. அழிக்க முடியாத நித்திய பேரரசு என்று கருதப்பட்ட ரோமின் கனவு கிபி 410இல் கலைந்தது, சிதைந்தது. ரோம் நகரம் முற்றுகையிடப்பட்டு எரிக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டது. கிபி 412க்கு முன்பே மேற்கத்திய ரோம பேரரசு பல ஆண்டுகளாக சரிந்து கொண்டிருந்தது. விசிகோத்துக்கள் என்ற ஜெர்மானிய இனத்தை சேர்ந்த ஒரு பழங்காலத்து கோத்து குலத்தார் முதலாவது ரோம பேரரசின் எல்லைகளுக்கு வெளியே வாழ்ந்தார்கள். விசிகோத்துக்களின் தலைவன் அலாரிக் மேற்கத்திய ரோம பேரரசின் மீது 2 முறை தாக்குதல் நடத்தினான். ரோமின் நெஞ்சிலே எட்டி உதைத்தான். 2 முறையும் பணக்கார ரோம செனட்டர்கள் அவன் கேட்ட பணத்தை அவனுக்கு லஞ்சமாக கொடுத்து அவனை திருப்பி அனுப்பினார்கள். அவனும் பணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டான். இதனால் ரோமின் வீழ்ச்சி தள்ளி போடப்பட்டது. ஆனால் கிபி 410இல் அலாரிக் மீண்டும் ரோமின் மீது படையெடுத்து வந்தபோது ரோம நகர மக்கள் ஏற்கனவே பல நாட்களாக பசி பட்டினியால் வாடிக்கொண்டிருந்தார்கள். அலாரிக் கேட்ட பணத்தை கொடுப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை. நிலைமை அவ்வளவு மோசமாக இருந்தது. பேரம் பேசி அவனை அனுப்ப வழி இல்லை. தங்களிடமிருந்த எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள். என்னுடையது என்று ரோம் சொன்னதையெல்லாம் அவன் தன்னுடையதாக்க விரைந்தான். அவர்கள் அலாரிக்கிடம், நீ நகருக்குள் நுழைந்தால்
ஆயிரக்கணக்கான ரோமர்கள் உன்னை எதிர்த்து போராடுவார்கள், போரிடுவார்கள் என்று பெருமிதத்துடன் சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு அலாரிக், புல் அடர்த்தியாக இருக்கும்போது அதை வெட்டுவது எளிது என்று பதில் சொல்லி அனுப்பினார். ரோம் நகரை பாதுகாக்க எழும்பும் ரோமர்களை விட தாம் பலமாக இருப்பதாகவும் தன் படைபலம் அதிகம் என்றும் தான் சாதகமான நிலைமையில் இருப்பதாகவும் அலாரிக் நினைத்தான். எனவே அவன், உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும், நகரத்தில் இருக்கும் அடிமைகள் உட்பட, தங்கம், வெள்ளி, ஆலயங்களின் ஆபரணங்கள் என கொள்ளையடிக்க முடிந்த நான் கொண்டு செல்லத்தக்க அனைத்தையும் தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தான். அவனோடு பேச்சுவார்த்தை நடத்திய ரோமர்கள், எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்டு போய்விட்டால் எங்களுக்கு என்ன மீதி இருக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு அலாரிக், உங்கள் உயிர் என்று பதில் சொன்னான். கிபி 410 ஆகஸ்ட் 24ஆம் நாள் ரோம் நகரில் இருந்த யாரோ ஒருவன் நகரத்தின் 12 கோட்டை வாசல்களில் ஒரு கோட்டை வாசலை திறந்துவிட்டான். அலாரிக்கின் படைகள் நகருக்குள் புகுந்து நகரத்தை முற்றுகையிட்டு 3 நாட்கள் ரோமை சூறையாடின, கொள்ளையடித்தன. மரணமும் கொள்ளையும் பயமும் நகரத்தை மூடின. 3 நாட்களில் உலகின் மிகச்சிறந்த ரோம் நகரம் சிறைப்பட்ட நகர் போல் விழுந்தது. இது வரலாற்றில் மிகவும் கவலைக்கிடமான புலம்பெயர்வுகளை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான சம்பவமாக கருதப்படுகிறது. ரோமின் வீழ்ச்சியை கேட்ட கண்ட பலர் உருகினார்கள், உடைந்தார்கள். அப்போது பெத்லகேமில் இருந்த வேதாகம மொழிபெயர்ப்பாளர் ஜெரோம் ரோமின் வீழ்ச்சியை குறித்து கேள்விப்பட்டு மிகுந்த துயரத்தில் மூழ்கினார். இவரை பற்றி நாம் பின்னர் பேசுவோம். அவரால் 3 நாட்கள் பேச முடியவில்லை. ஜெரோம் கொஞ்ச காலம் ரோமில் வாழ்ந்தவர். ரோம் வீழ்ந்தது என்று கேள்விப்பட்ட ஜெரோம், அகில உலகையும் வீழ்த்திய நகரம் இப்போது வீழ்ந்தது, அழியாத நகரமே அழிந்தது என்றால், வீழாது என்று எண்ணிய நகரமே வீழ்ந்தது என்றால், வேறு எது அழியாது, வேறு எது வீழாது என்று கூறினார். ரோம் வீழ்ந்தபோது ரோமில் இருந்த ஒரு பிரிட்டிஷ் துறவி அப்போது அங்கே நிலவிய நிலைமையை குறித்து, ஒவ்வொரு வீட்டிலும் துக்கம் குடிகொண்டது, எங்கும் எல்லாரையும் பயம் கவ்விக்கொண்டது என்று கூறினார். விசிகோ தலைவன் அலாரிக்கின் தாக்கம் ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். கிபி 455 ஜென்சரிக் என்பவரின் தலைமையிலான வண்டல்ஸ் படைகள் ரோமுக்குள் புகுந்து நகரை நாசம் செய்தன. வாண்டல்கள் என்பவர்கள் ஜெர்மானிய இனத்தை சேர்ந்த ஒரு வல்லரசு கூட்டம். இவர்கள் 1வது 2ஆம் நூற்றாண்டில் மத்திய ஐரோப்பாவில் வாழ்ந்தார்கள். ரோம பேரரசின் அழிவின் போது ஸ்பெயினுக்கும் வடக்கு ஆப்பிரிக்காவுக்கும் சென்றார்கள். வடக்கு ஆப்பிரிக்காவில் கார்த்தேஜ் நகரத்தை கைப்பற்றி அங்கு ஒரு வல்லரசை அமைத்தார்கள். இந்த ஜென்சரிக் என்பவன் கிபி 428 முதல் 477 வரை வாண்டல்களின் அரசனாக இருந்தான். ஜென்சரிக் தலைமையில் வாண்டல்கள் வட ஆப்பிரிக்காவை கைப்பற்றி மத்திய தரை கடலில் ஒரு கடற்படை சக்தியாக உயர்ந்தார்கள். ஜென்சரிக் தலைமையில் வாண்டல்கள் ரோமுக்கு கப்பல்களில் வந்து 5 நாட்கள் நகரத்தை கொள்ளையடித்தார்கள். இது அலாரிக்கின் 410ஆம் ஆண்டு சூறையாடலை விட மிகவும் மோசமாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதற்கு பிறகு மேற்கத்திய ரோம பேரரசு பெயரளவில் மட்டுமே இருந்தது. இறுதியாக கிபி 476 இன்னொரு ஜெர்மானிய இனக்குழுவை சேர்ந்த ஓடவாசர் என்ற காட்டு மிராண்டிகளின் தலைவன், பார்பேரியன் சீஃப்டைன், ரோமின் கடைசி பேரரசன் 12 வயது சிறுவனான ரோமுலுஸ் அகஸ்டுலஸை முறியடித்து பதவியிலிருந்து அகற்றினான். ரோம் நகரில் தன் ஆட்சி ஏற்படுத்தினான். ஓடவாசரின் ஆட்சியுடன் ரோம பேரரசின் மாநில நிர்வாகம், இலக்கியம், இராணுவம், கலாச்சாரம் போன்ற அனைத்தும் காட்டுமிராண்டி சக்திகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. இவ்வாறு மேற்கத்திய ரோம பேரரசு முற்றிலும் வீழ்ந்தது. அழிக்க முடியாத ரோம் நகரம் என்ற கனவு அழிந்தது. 3வது குறிப்பு, ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள். ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்களை நாம் தெரிந்தாக வேண்டும். மனித வரலாற்றில் முறையே எகிப்து, அசிரியா, பாபிலோன், பெர்சியா, கிரேக்கம் என பல பேரரசுகள் கோலோச்சி பின்னர் வீழ்ந்தன. இவைகள் அணைந்த பேரரசுகள். அந்த பட்டியலில் இப்போது ரோம் பேரரசும் சேர்ந்துவிட்டது.
ஆயினும் ரோம பேரரசு தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஒன்று, வேறு எந்த பேரரசும் ரோம பேரரசைப் போல் 1000 ஆண்டுகள் ஆளவில்லை. அது மட்டுமல்ல. 2, வேறு எந்த பேரரசிலும் ரோம பேரரசில் ஏற்பட்ட அளவுக்கு பரந்த அறிவியல் வளர்ச்சியும் தொழில்நுட்ப மாற்றங்களும் விவசாய முறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றமும் உருவாகவில்லை. 3, ரோம பேரரசு நிலவிய ஒழுங்கு வேறு எந்த பேரரசிலும் நிலவவில்லை. ஆனால் இந்த சீரும் சிறப்பும் ஒரு நாள் சிதைந்தது. அழியாத நகரம் என அழைக்கப்பட்ட ரோம் வீழ்ந்தது. இந்த வீழ்ச்சி வெறும் ஒரு நகரத்தின் வீழ்ச்சி அல்ல, ஒரு பேரரசின் முடிவல்ல. இது ஓர் ஒழுங்குமுறையின் சிதைவு. ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் வந்த காலம்தான் வரலாற்றில் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது. ரோம பேரரசின் வீழ்ச்சி மேற்கத்திய உலகத்தை ஏற்படுத்திய பாதிப்பை இன்று நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. ரோம் வீழ்ந்தபோது மேற்கத்திய உலகம் இருளில் மூழ்கியது. ரோமின் வீழ்ச்சி மேற்கத்திய உலகில் பேரழிவை ஏற்படுத்தியது. இது நவீன மேற்கத்திய உலகம் இதுவரை ஒருபோதும் அனுபவித்திராத பேரதிர்ச்சியை உருவாக்கியது. எடுத்துக்காட்டாக, கிபி 350 650 வரையிலான காலகட்டத்தில் மேற்கத்திய ரோம பேரரசில் மக்கள் குறைந்த ஆயுள் காலம்தான் வாழ்ந்தார்கள். கொடிய வறுமை வாட்டியது. தொழில்நுட்ப முன்னேற்றம் கணிசமாக குறைந்தது. கல்வி அறிவு பெருமளவில் சரிந்தது. சமூக ஒழுங்கு நிலைகுலைந்து அரசியல் அமைப்பு சின்னாபின்னமானது, சிதைந்தது. நான் இப்படி சொல்வதால் கிபி 350க்கு முன் மக்களுடைய வாழ்க்கை பரலோகம் போல் இருந்தது என்று நான் சொல்வதாக நினைக்க வேண்டாம். ஒருவேளை நம்முடைய இன்றைய நவீன தரத்தோடு ஒப்பிடுகையில் அது அப்படி இல்லாமல் போகலாம். ஆனால் நான் கூற விரும்புவது இதுதான்: ரோமின் வீழ்ச்சிக்கு பிறகு நிலைமை மிக மோசமானது. ரோமின் வீழ்ச்சிக்கு பின் ஏற்பட்ட குழப்பம், சமூக பின்னடைவு மேற்கத்திய உலகை உலுக்கியது. 4வது குறிப்பு: துறவற இயக்கத்தின் நன்மைகள். இப்போது நான் துறவற இயக்கத்துக்கு வருகிறேன். ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் ஏற்பட்ட குழப்பத்துக்கும் துறவற இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? துறவற இயக்கத்தை புரிந்து கொள்ள இந்த வரலாற்று பின்புலம், இந்த வரலாற்று சூழமைவு தெரிந்தாக வேண்டும். கிபி 476 மேற்கத்திய ரோம பேரரசு வீழ்ந்த பிறகு ஐரோப்பாவில் பெரும் குழப்பம் நிலவியது என்று சொன்னேன். ஐரோப்பாவில் அந்த இருளின் மத்தியில் துறவற மடங்களே ஒளியாக வீசின. ஐரோப்பாவில் அரசியல் அமைப்பு சிதைந்தது, சமூக ஒழுங்கு கெட்டது, கல்வி, கலாச்சாரம், தொழில்நுட்பம் அனைத்தும் பின்னடைந்தன. இந்த நேரத்தில் துறவற இயக்கம்தான் ஐரோப்பாவில் ஒளிர்கின்ற ஒற்றை தீபமாய் இருந்தது. ஆம், துறவற மடங்களே கல்வி, கலாச்சாரம், சமுதாய சேவைகளின் முக்கிய மையங்களாக, கோட்டைகளாக விளங்கின. அவைகளே கடந்த கால நம்பிக்கையின் பாதுகாப்பாகவும் நிகழ்காலத்தில் மக்களுக்கு நிழலாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கின. துறவிகளும் கன்னியாஸ்திரிகளும் சமுதாயத்தின் விளக்காக மாறினார்கள். இது துறவற இயக்கத்தின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று. அது அன்றைய இருளில் வீசிய ஒளி. அது ஒரு புதிய காலத்தின் தொடக்கம். 2வது, ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஐரோப்பாவில் கல்வி அறிவு குறைந்தது. கல்விக்கூடங்கள் மறையத் தொடங்கின. இந்த சூழலில் துறவற மடங்களே கல்வி மையங்களாக, ஆண்டவராய் இயேசுவின் உண்மையான சீடர்களை உருவாக்கும் சீடத்துவ பள்ளிகளாக செயல்பட்டன. துறவற மடங்கள் மக்களுக்கு செவ்வியல் கல்வியையும் வேதாகம சத்தியங்களையும் தொழில்நுட்ப கலைகளையும் கற்றுத்தந்தன. பழைய கிரேக்க நூல்களையும் ரோமானிய நூல்களையும் வேதாகமத்தையும் கிறிஸ்தவ நூல்களையும் துறவற மடங்களே கையெழுத்தாக நகலெடுத்து பாதுகாத்தன. அன்று நகலெடுக்க இயந்திரங்கள் கிடையாது. கையால் எழுதி நகலெடுத்தார்கள், காத்தார்கள். நூற்றாண்டுகள் கழிந்தும் ஐரோப்பாவில் பெருநகரங்கள் உருவாகிய பிறகும் கூட துறவற மடங்கள் பலத்த தாக்கத்தை செலுத்தின. பல பல்கலைக்கழகங்களின் மூலமாக மடங்கள் கல்வி அளித்தன. சபையின் ஆவிக்குரிய நிலையையும் நூல்களையும் துறவற மடங்கள் பாதுகாத்தன. கிறிஸ்தவ சிந்தனையின் வளர்ச்சிக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் துறவற மடங்கள் அடித்தளமாக அமைந்தன. துறவற மடங்களே
பின்னர் மறுமலர்ச்சி காலத்தில் ஐரோப்பாவின் அறிவு வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. மூன்றாவது, துறவற மடங்கள் மக்களுக்கு உணவு, தங்குமிடம், மருத்துவ சேவைகளை வழங்கி சமூக நலத்தில் முக்கிய பங்கு வகித்தன. இதனால் மடங்கள் சமூகத்தின் அத்தியாவசிய அங்கங்களாக மாறின. நான்காவது, துறவிகள் விவசாய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி புதிய பயிர்களை அறிமுகப்படுத்தினார்கள். இது உணவு பாதுகாப்பை மேம்படுத்தி சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது. ஐந்தாவது, மடத்தலைவர்கள் மடங்களை வெறுமனே உலகத்திலிருந்து ஒதுங்கி தனித்து வாழ்வதற்குரிய மௌன மடங்களாக பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் தங்கள் மடங்களை இன்னல்களிலும் இக்கட்டுகளிலும் பேரழிவுகளிலும் இருந்த மக்களுக்கு ஆவிக்குரிய ஊக்கமளித்து அவர்களுக்காக தேவனிடம் திறப்பின் வாசல் நின்று பரிந்து பேசுகிற ஜெபத்தின் வாசல்களாக மாற்றினார்கள். மடங்கள் மக்கள் ஒதுங்குவதற்கான புகலிடங்களாக மட்டுமல்ல, அவர்களுக்காக பரிந்துரைக்கும் இடங்களாக மாறின. ஆறாவது, மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் துறவிகள் தங்களை மடத்துக்குள் அடைத்துக் கொள்ளவில்லை. பிறரிடமிருந்து ஒதுங்கி 4 சுவர்களுக்குள் அடங்கிவிடவில்லை, அறைகளில் முடங்கவில்லை. அவர்கள் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மிஷனரிகளாக வெளி உலகத்திற்கு சென்று நற்செய்தி அறிவித்தார்கள், வீதிகளில் முழங்கினார்கள். எல்லா துறவிகளும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெரும்பாலான துறவிகள் தொலைதூர நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். இந்த 2 பொறுப்புகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். துறவிகளே ஐரோப்பாவை கிறிஸ்தவமயமாக்கிய முன்னோடிகள். கிறிஸ்தவ விசுவாசத்தை பரப்புவதிலும் காப்பாற்றுவதிலும் இவர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள். இந்த காலத்தில் வாழ்ந்த துறவிகள் சந்தித்த சூழ்நிலைகள் மனதை பதற வைக்கும் அளவுக்கு கடுமையானவை. ஒரு பக்கம் காட்டுமிராண்டிகளின் படையெடுப்புகள், போர்கள். இன்னொரு பக்கம் பசி, பஞ்சம், பட்டினி, வறுமை. இன்னொரு பக்கம் 6ஆம் நூற்றாண்டில் புபோனிக் தொற்று நோயினால் ஐரோப்பாவில் பேரழிவு, பயங்கரமான நெருக்கடிகள். இத்தனை அழிவிலும் அச்சுறுத்தலிலும் துறவிகள் விசுவாசத்தில் உறுதியாக நின்று இருளின் மத்தியில் அரிய ஒளிக்கீற்றை போல் நற்செய்தியை தொய்வின்றி பரப்பினார்கள் என்றால் அது சாதாரண காரியமா? இதற்கு சான்றாக நான் ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன். இங்கிலாந்தில் கேண்டர்பரி என்ற இடத்தில் இருந்த ஒரு பெனடிக்டன் துறவற மடம் தன்னை சுற்றியிருந்த மக்களுக்கும் நற்செய்தி அறிவிப்பதுடன் இருக்காமல் அதையும் தாண்டி பல்வேறு இடங்களில் நற்செய்தி அறிவித்தார்கள். இதனால் ஏராளமானோர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெனடிக்டன் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். நல்ல கேள்வி. காலப்போக்கில் பல துறவற மடங்கள் தோன்றின. அவர்களில் பெனடிக்ட் என்பவர் மிக முக்கியமானவர். அவருடைய ஒழுங்கு முறைகளை பின்பற்றுபவர்கள் பெனடிக்டன் துறவிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். சரி, தொடர்வோம். கேண்டர்பரி துறவற மடம் ஒளி வீசிய மடம். ஆங்கில வரலாற்றாசிரியரான பீட் கூறுவது போல் அந்த நாட்களில் மக்கள் துறவிகளின் எளிய வாழ்க்கையை பாராட்டினார்கள். அவர்கள் அறிவித்த பரம செய்திகளில் ஆறுதல் அடைந்தார்கள். கேண்டர்பரி மடம் நற்செய்தி அறிவிக்கின்ற, நற்செய்தியாளர்களை உருவாக்குகின்ற ஒரு மையமாக உருவெடுத்தது. இவருடைய நற்செய்தியை கேட்டு கென்ட் நாட்டின் அரசன் எதல்பர்ட் மனம் திரும்பி கிறிஸ்தவர் ஆனார். அவருடைய மனைவி பெர்தா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர். இதனால் கூட ஒருவேளை எதல்பர்ட்டின் இருதயம் இயேசுவை விசுவாசிப்பதற்கு ஏற்கனவே ஆயத்தமாக இருந்திருக்கக்கூடும். அந்த நாட்களில் இங்கிலாந்து பல இனங்களாலும் கோத்திரங்களாலும் ஆன ஒரு சமுதாயமாக இருந்தது. கீழ்த்தட்டு மக்கள் இயல்பாகவே தங்கள் கோத்திர தலைவனின் வழியில் செல்வதுதான் வழக்கமாக இருந்தது. கென்ட் நாட்டின் அரசன் எதல்பர்ட் கிறிஸ்தவன் ஆனதால் நாட்டின் குடிமக்களும் கிறிஸ்தவர்களானார்கள். கேண்டர்பரியில் தொடங்கிய இந்த முன்மாதிரி ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து நிகழ்ந்தது. தலைவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதும் அந்த கோத்திரம் முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. வரலாற்றாசிரியர் பீட் குறிப்பிடுவது போல் தன் நாட்டின் குடிமக்கள் தாங்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் என்று நாட்டின் அரசன் எதல்பர்ட் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கிய போதும் நாட்டில் பெரும்பாலோர் அவரை பின்பற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அரசன் ஆட்சியை ஏற்றுக்கொண்டதும் மிஷனரிகள், இந்த துறவிகள் பாதுகாப்போடும் விடுதலையோடும் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தார்கள். நாடெங்கும் சபைகள் உருவாயின. நற்செய்தி பரவியது.
மக்களின் வாழ்வும் நாகரிகமும் தரமும் மாற்றமடைந்தன. 5. துறவற வாழ்க்கையின் உருவாக்கம். துறவற இயக்கத்தின் நன்மைகளை சுருக்கமாக பார்த்தோம். இப்போது துறவற இயக்கம் எப்படி உருவானது என்று பார்ப்போம். பொதுமக்களிடமிருந்து விலகி தனித்து வாழும் துறவற வாழ்க்கை முறை ஹெர்மிட்கள் எனப்படும் பழங்கால முனிவரிடமிருந்து வந்திருக்கலாம் என்று தெரிகிறது. தனித்திருக்கும் வாழ்க்கை தேவனோடு ஆழமான உறவு கொள்வதற்கான வழி என்று அவர்கள் நம்பியதால் அவர்கள் எல்லாரிடமிருந்தும் எல்லாவற்றிலுமிருந்து ஒதுங்கி தனிமையில், பெரும்பாலும் வறண்ட பாலைவனங்களில் தேவனோடு ஆழமான உறவில் வாழ்ந்தார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தில் நீங்கள் ஒருவேளை சில நேரங்களில் எல்லாவற்றிலுமிருந்து விலகி எந்த குறுக்கீடும் தலையீடும் இல்லாமல் 1-2 நாட்கள் தனித்திருந்து தேவனை தேடிய நேரங்கள் இருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட நேரங்களை விரும்பி இருக்கலாம். ஆனால் 1-2 நாட்கள் மட்டுமல்ல, ஹெர்மிட்கள் தங்கள் முழு வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் முடிந்தவரை சமுதாயத்திலிருந்து விலகி தேவனுடைய பிரசன்னத்தில் மட்டுமே வாழ தீர்மானித்தார்கள். இன்னொரு சாரார் இருந்தார்கள். நகரத்தில் ஏற்பட்ட சித்திரவதைகளிலிருந்து தப்பிய கிறிஸ்தவர்கள் நாட்டுப்புறங்களில் தனிமையில் வாழ தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இதை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நாட்டுப்புறங்களுக்கு தப்பிச் சென்றவர்கள் அங்கு சிறிய குழுக்களாகவோ அல்லது தனியாகவோ வாழத் தொடங்கினார்கள். பின் நாட்களில் ரோம பேரரசு கிறிஸ்தவ பேரரசாக மாறிய போதும் நாட்டுப்புறங்களில் தனித்து வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த வாழ்க்கை முறையை தொடர்ந்து வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தனித்திருக்கும் வாழ்க்கை ஒருவன் தேவனோடு மிக நெருக்கமான உறவு கொண்டு வாழ்வதற்கான சிறந்த வழி என்று கருதப்பட்டது. இவ்வாறு தனித்திருக்கும் வாழ்க்கை ஆரம்பகால துறவிகளின் அடையாளமாக மாறியது. பின்னர் இது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான வாழ்க்கை முறையாக ஏற்கப்பட்டது. துறவற வாழ்க்கையின் மற்றொரு அடிப்படை சாராம்சம் தவம், கடும் நோன்பு, சந்நியாசம், அதாவது சுய மறுப்பு. உலகின் வசதிகளையும் சம்பத்துக்களையும் சிற்றின்பங்களையும் மறுத்து வெறுத்து ஒறுத்து கடுமையான நோன்பும் ஒழுக்கமும் கொண்ட வாழ்க்கை வாழ்வது சிறப்பானது என்றும் உயிர்வானது என்றும் கருதப்பட்டது. நவீன உலகம் சுய திருப்தியை அடிப்படையாக கொண்டு சுழல்கிறது. இன்று பலர் பேச விரும்பாத சுய கட்டுப்பாடு, சுய மறுப்பு ஆதிச்சபையின் இயல்பு வாழ்க்கையாக இருந்தது. தங்கள் விசுவாசத்தை ஆழமாக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இளம் கிறிஸ்தவர்கள் சுயத்தை மறுத்து வாழ பயிற்சி பெறுவதற்காக துறவிகளை தங்களுடைய பயிற்சியாளராக ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் பயின்றார்கள். 3ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்த சபை முற்பிதா ஓரிஜன் இந்த கடுமையான சுயமறுப்பின் முன்னோடியாக திகழ்ந்தார். ஓரிஜன் தரையில் படுத்துறங்கினார், நீண்ட தூரம் வெறுங்காலால் நடந்தார், மிக கடுமையான உபவாசம் இருந்தார். இவை அவருடைய அன்றாட வழக்கம். 4ஆம் நூற்றாண்டு வரை பல கிறிஸ்தவர்கள் ஓரிஜினின் பயிற்சிகளை பின்பற்றினார்கள். இதுபோன்ற பயிற்சிகள் ஆவிக்குரிய பக்தியின் ஒரு வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஜெரோம் என்ற ஒரு பரிசுத்தவானை பற்றி பின்னர் விரிவாக பார்ப்போம். இப்போது நாம் அவரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ரோம் நகரில் சிறு குழுக்களாக கூடி சுயத்தை மறுத்து உறுத்து துறவற வாழ்க்கை வாழ விரும்பிய பல பணக்கார பெண்களுக்கு ஜெரோம் ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியாக இருந்தார். அந்த பெண்கள் பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியில் படித்தார்கள். தீவிரமான துறவற பயிற்சிகளில் ஈடுபட்டார்கள். அன்று பெண்கள் சாதாரணமாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாததால் இவர்களை சுற்றியிருந்தவர்கள் இந்த பெண்களை வித்தியாசமாக பார்த்தார்கள், வினோதமாக கருதினார்கள். எனவே அவர்கள் சமுதாயத்தின் வெறுப்பையும் எதிர்ப்பையும் சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த குழுவில் இருந்த ஒரு இளம் விதவை ஒரு நாள் திடீரென்று காலமானார். அதிகமாக உபவாசித்ததால் தான் அவர் இறந்தார் என்று மக்கள் நம்பினார்கள். வதந்தி பரவியது. இதனால் எழுந்த கடும் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் ஜெரோம் நகரத்தை விட்டு பெத்லெஹேமுக்கு தப்பி ஓடினார். அங்கு அவரும் இறந்த இளம் விதவையின் அம்மா பவுலாவும் சேர்ந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே துறவற மடங்களை நிறுவினார்கள். இந்த துறவற மடங்கள் மிகவும் பிரபலமடைந்தன. எகிப்தின் ஆண்டனி போன்றவர்களை பற்றி நினைக்கும் போது வறண்ட பாலைவனத்தில் தன்னந்தனியாக வாழ்ந்த தவசிகளை பற்றிய எடுத்துக்காட்டுகள் நினைவுக்கு வருகின்றன. எகிப்திய எத்தியோப்பிய சபை வரலாற்றை பற்றி பேசிய போது ஏற்கனவே நாம் ஆண்டனியை பற்றி பேசியிருக்கிறோம். எனவே இப்போது அவருடைய வாழ்க்கையை பற்றி மீண்டும் ஒருவரை விவரமாக பேச தேவையில்லை. ஆனால்
அவரை பற்றி சுருக்கமாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆண்டனி எகிப்தின் பாலைவனங்களில் வாழ்ந்தார். மார்க்கு 10 உள்ள பணக்கார வாலிபனை பற்றிய கதை அவருடைய வாழ்க்கையில் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயேசு அந்த வாலிபனிடம் சொன்ன வார்த்தைகளை இயேசு தனக்கே சொன்னதாக எடுத்துக்கொண்டார். ஆகையால் அவர் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு எல்லாரிடமிருந்து பிரிந்து தனியாக சென்று விட்டார். முதலாவது, அவர் தன் வீட்டருகே தவ வாழ்க்கை வாழ்ந்த வேறொரு தவசியின் மேற்பார்வையில் தவ வாழ்க்கை மேற்கொண்டார். அதன்பின் அவர் ஒரு கல்லறையில் வாழ்ந்தார். பின்னர் இன்னும் தொலைவில் உள்ள பாழடைந்த ஒரு கோட்டையில் வாழ்ந்தார். அவருடைய நண்பர்கள் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே அவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தார்கள். தண்ணீர் மட்டுமே குடித்தார். உயிர்ப்பு பெருநாளில் மட்டுமே முடிவெட்டினார், முடியை வாரினார். பாலைவனத்தில் வாழ்ந்த பல்வேறு துறவிகளைப் போல ஆண்டனியும் பல விசித்திரமான காட்சிகள் கண்டார். பேய் பிசாசுகளின் தொல்லை அனுபவித்தார். கடுமையான சோதனைகளை எதிர்கொண்டார். அவை அனைத்தும் அவரை தேவனிடமிருந்து விலக்கவே என்று அவர் புரிந்து கொண்டார். ஆண்டனி பற்றி இது போதும். ஆனால் அவர் கிறிஸ்தவத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நபர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கை தீவிர துறவற வாழ்வின் விளக்கமாகவும் பிறருக்கு பலமளிக்கிற தெய்வீக சாட்சியாகவும் மாறியது. இவ்வாறு துறவற வாழ்க்கை எளிமை, ஒழுக்கம், தனிமை, தியானம், தேவனோடு நேரடி உறவு போன்றவைகளை புதிதாக வெளிக்கொணர்ந்தது. அவருடைய வாழ்க்கை நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு கனலாக இன்றும் திகழ்கிறது. 6வது குறிப்பு, துறவற வாழ்க்கையின் விசித்திர வடிவங்கள். ஏராளமானோர் துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களில் சிலர் பின்பற்றிய பாதை மிகவும் விசித்திரமானது. குறிப்பிடத்தக்க ஒரு குழு ஸ்டைலைட்கள், அதாவது தூணின் மேல் வாழ்ந்த புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த இயக்கத்தின் தலைவராக கருதப்படும் சிமியோன் கிபி 459 இறந்தார். ஒரு தூணின் மேல் வாழ்ந்தால் தன் ஆத்துமா தேவனுக்கு அருகில் இருக்கும் என்று அவர் நம்பினார். அதன் ஆரம்பம் ஓர் 6 அடி உயரத் தூண். ஆம், இவர் ஆரம்பத்தில் ஒரு 6 அடி உயரத் தூணில் வாழத் தொடங்கினார். அதன்பின் உயரத்தை உயர்த்தி கொண்டே போய் இறுதியாக 60 அடி உயரத் தூணின் மேல் 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். தன்னை தேடி வந்த மக்களுக்கு தூணின் மேல் இருந்தபடி நற்செய்தி அறிவித்தார். இவரை பின்பற்றியவர்கள்தான் ஸ்டைலைட்கள் என அழைக்கப்பட்டார்கள். ஸ்டைலோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு தூண் என்று பொருள். இவர்கள் பரிசுத்தத்தை தேடி தூணில் வாழ்ந்தார்கள். வேறு சிலர் நகரங்களின் பாவ சோதனையில் சிக்காமல் இருக்க நகரத்தை விட்டு விலகி பாலைவனங்களில் தனித்து வாழத் தொடங்கினார்கள். நகரத்தை விட்டு வெளியேறினால் சோதனைகள் வராது, சோதனைகளுக்கு தப்பித்து விடலாம் என்பது இவர்களுடைய எண்ணம். இச்சைகளிலிருந்து விலக மக்கள் நடுவிலிருந்து ஒதுங்கினார்கள். ஆனால் நகரத்தை விட்டு வெளியேறி தனித்து வாழ்ந்தபோதும் பாவ சோதனைகள் தங்களை தொடர்ந்து வருவதை இவர்கள் உணர்ந்தார்கள். பாவம் தங்கள் உள்ளத்திலேயே குடிகொண்டிருப்பதை இவர்கள் கண்டார்கள். தீய ஆவிகளோடு கடுமையான ஆவிக்குரிய போராட்டங்களை சந்தித்தார்கள். இவர்கள் மிக எளிமையான உணவு உண்டார்கள். கட்டுப்பாடான உணவு பழக்கம் தவ வாழ்க்கைக்கு உதவும் என்றும் பலரும் நம்பினார்கள். எனவே இவர்கள் பெரும்பாலும் உணவில் கட்டுப்பாடுடன் வாழ்ந்தார்கள். அவர்கள் பெரும்பாலும் ரொட்டி, பருப்பு வகைகள், காய்கறிகள் ஆகியவைகளையே சாப்பிட்டார்கள். வேதாகமம் தான் அவருடைய வாழ்வின் வழிகாட்டி. அதை அவர்கள் ஊன்றி படித்தார்கள், மனப்பாடம் செய்தார்கள், தியானித்தார்கள். எகிப்தின் ஆண்டனிக்கு படிக்க தெரியாது. ஆனால் அவர் பிறர் வேதாகமத்தை வாசிப்பதை உன்னிப்பாக கவனித்து அனைத்தையும் உள்வாங்கினார். ஒரு தவசி எகிப்தில் ஒரு பழமையான கல்லறையில் நீண்ட நாள் வாழ்ந்தார். அந்த கல்லறை கற்பாறையில் வெட்டப்பட்டது. அதன் சுவர்களில் அவர் ஒவ்வொரு சங்கீதத்தின் முதல் வரி எழுதியிருந்தார். சங்கீதத்தின் முதல் வரியை பார்த்ததும் முழு சங்கீதமும் அவர் நினைவுக்கு வந்துவிடுமாம். அவ்வளவு ஆர்வமாக அவர்கள் வேதாகமத்தை மனப்பாடம் செய்தார்கள், நேசித்தார்கள். அது அவருடைய வாழ்வில் வெளிப்பட்டது. வேதாகமம் அவருடைய வாழ்வின் ஒளியாய் வழிகாட்டியாயிருந்தது. 7. பெனடிக்டும் அவருடைய துறவற மடத்தின் விதிமுறைகளும். கிறிஸ்தவ வரலாற்றில் காலப்போக்கில் பல்வேறு துறவற மடங்கள் உருவெடுத்தன. அவை அனைத்தும் அதை நிறுவியவரின் பெயரால் அழைக்கப்பட்டன. பெனடிக்ட் உருவாக்கியது பெனடிக்டியன் மடம். பிரான்சிஸ் உருவாக்கியது பிரான்சிஸ்கன் மடம். ஒவ்வொரு மடத்தின் ஆடைகளும் ஒழுங்குமுறைகளும் தனித்தன்மை வாய்ந்தவர். பல்வேறு மடங்கள் இருப்பினும் பெனடிக்டின் மடமும் அதன் விதிமுறைகளும் மிகவும் முக்கியமானவை.
சரி, இந்த பெனடிக்ட் யார்? பெனடிக்ட் என்பவர் கிபி 6ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் ஒரு கிராமப்புறத்தில் வாழ்ந்த ஒரு உயர் குடிமகன். இவர் உலக வாழ்க்கையை துறந்து தனிமையில் தவ வாழ்க்கை வாழ தீர்மானித்தார். இவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையையும் இவர் மூலமாக பலர் சுகம் பெற்றதையும் கேள்விப்பட்டவர்கள் அவரை பார்க்க வந்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த பல உள்ளூர் துறவிகள் பெனடிக்ட் எவ்வாறு தனித்து தியானித்து வாழ்கிறார் என்பதை காண அவரை சந்தித்தார்கள். பின்னர் ஒரு கட்டத்தில் அவர்கள் பெனடிக்டை தங்களுடைய மடத்துக்கு தலைவராக வருமாறு அழைத்தார்கள். பெனடிக்டும் சம்மதித்தார். ஆனால் அவர் வரையறுத்த ஒழுங்குகளும் கட்டுப்பாடுகளும் மிக கடுமையாக இருந்ததால் அந்த தவசிகள் விரைவில் அவரை நிராகரித்தார்கள். அத்தோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் 2 முறை பெனடிக்டை விஷமிட்டு கொல்லவும் முயன்றார்கள். இதனால் பெனடிக்ட் அந்த மடத்தை விட்டு வெளியேறினார். இது அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான திருப்புமுனை என்றால் அதன் பின் அவர் 12 மடங்களை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு மடமும் தன் விருப்பம் போல் தன்னிச்சையாக நடக்காமல் எல்லாரும் முறையாகவும் ஒழுங்காகவும் செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர் பெனடிக்டின் விதிமுறைகள் என்ற ஒரு கையேட்டை எழுதினார். இந்த விதிமுறைகளே துறவற வாழ்வை கட்டமைக்கும் ஒழுங்குமுறையாக மாறியது. தியானம், ஆராதனை, பணிவிடை, சமய அறிவு, நேர கட்டுப்பாடு, தாழ்மை என அனைத்தும் இதில் அடங்கும். இந்த ரூல் ஆஃப் பெனடிக்ட் தான் மேற்கத்திய துறவற வாழ்க்கையின் அடித்தளமாக அமைந்தது. பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் இன்றும் பலர் அவைகளை தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள். சரி, இப்போது பெனடிக்டின் விதிமுறைகளை பற்றி சிறிது பார்ப்போம். இது கிபி 529ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. ரூல் ஆஃப் பெனடிக்ட் என்பது வெறுமனே இதை செய், இதை செய்யாதே என்ற சட்ட திட்டங்களின் தொகுப்பல்ல. எழுத்தாளர் ஹியூஃபிஸ் சொல்வது போல் இது ஒழுங்கான ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு வரைபடம். இத்தகைய ஒரு வழிமுறையை பெனடிக்ட் புத்தம் புதிதாக உருவாக்கவில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை பெனடிக்டுக்கு முன்பே கிறிஸ்தவ சமூகத்தில் ஏற்கனவே 200 ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டிருந்தது. அவர் தனக்கு முன் ஏற்கனவே இருந்த சில வழிகாட்டி நூல்களையே அடிப்படையாக எடுத்துக்கொண்டார். ரூல் ஆஃப் த மாஸ்டர் என்ற ஒரு நூல் அதில் ஒன்று. இதை எழுதியவர் யார் என்று தெரியாது. பெனடிக்ட் எழுதிய ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கான சிறிய விதி, லிட்டில் ரூல் ஃபார் பிகினர்ஸ் என்ற நூல்தான் மேற்கத்திய துறவற வாழ்க்கைக்கான உயர்ந்த மாதிரியாக மாறியது. இது அதிகபட்சம் 50 பக்கங்கள் மட்டுமே கொண்ட மிகச்சிறிய நூல். ஆனால் அது இருக்கும் ஞானமும் ஆவிக்குரிய அறிவும் மிதமான வழிகாட்டுதல்களும் வேதாகமத்தின் கோட்பாடுகளும் நிகழ்வான நடைமுறைகளும் அளவற்றவை, ஆழமானவை. சரி, இப்போது பெனடிக்டின் விதிகள் என்னும் நூலிலிருந்து சில பகுதிகளை நாம் பார்ப்போம். கவனிங்கள், இதோ ஒரு பகுதி. ஒவ்வொரு அம்சத்திலும் அனைவரும் ஒழுங்குமுறைகளை வழிகாட்டியாக கொண்டு நடக்க வேண்டும். சரியான காரணம் இல்லாமல் யாரும் அவைகளை மீறக்கூடாது. மடத்தில் யாரும் தங்களுடைய சொந்த எண்ணங்களின்படியும் விருப்பங்களின்படியும் வாழக்கூடாது. யாரும் மடாதிபதியோடு ஆணவத்தோடு வாதிடக்கூடாது. மடாதிபதி தன் தீர்மானங்களுக்கும் தீர்ப்புகளுக்கும் ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கர்த்தருக்கு பயந்து மடத்தின் விதிகளுக்கு உத்தமமாக கீழ்ப்படிந்து தன் எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த சிறிய பகுதி பெனடிக்டின் அணுகுமுறையின் உள்ளார்ந்த சாராம்சத்தை வெளிப்படுத்துகிறது. ஒழுங்கு, தாழ்மை, கணக்கு ஒப்புவித்தல், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கும் ஒரே கோட்பாடு என்பவை அவர் கூறும் வாழ்க்கையின் அடித்தளம் என்று தெரிகிறது. மீண்டும் பெனடிக்ட் எழுதிய விதிமுறைகளை தொடர்வோம். இந்த ஒழுங்குமுறைகளை ஒருவர் பின்பற்றவில்லை என்றால் என்ன செய்வது? அதற்கும் பெனடிக்ட் எழுதியுள்ளார். இதோ அவருடைய பதில். ஒரு சகோதரன் கீழ்ப்படியாமல், அதிகாரத்துக்கு அடிபணியாமல், அகந்தையோடு நடந்தால், குறை கூறினால், முறுமுறுத்தால், பரிசுத்தமான விதிகளை மீறினால், மூத்தவர்களின் அறிவுறுத்தல்களை இகழ்ந்தால், அவர் கர்த்தர் கட்டளையிட்டபடி அதிகாரத்தில் உள்ளவர்களால் இருமுறை தனிப்பட்ட முறையில் எச்சரிக்கப்பட வேண்டும். அது பயனளிக்கவில்லை என்றால், அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த கட்டமாக அனைவருக்கும் முன்னிலையில் பகிரங்கமாக கண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகும் அவர் திருந்த மறுத்தால்
அவரை தற்காலிகமாக சமூகத்திலிருந்து விலக்க வேண்டும். அவர் அந்த தண்டனையின் தீவிரத்தை உணர்ந்தால் நல்லது. ஆனால் அதை உணராமலும் இன்னும் திருத்தத்திற்கு இடமளிக்காமல் கடினமான மனநிலையோடு தொடர்ந்தால் உடல் ரீதியான தண்டனை அளிக்கப்பட வேண்டும். ஆம், பெனடிக்டின் விதிகள் சில நேரங்களில் கடுமையானவர். ஒருவர் ஒழுங்குகளுக்கு செவி கொடுக்க மறுத்தால், திருத்தத்துக்கு தயாரில்லை என்றால், நெறிப்படுத்துதல் அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருப்பது இன்றியமையாததாகிவிடும். பெனடிக்ட் கோட்பாட்டில் ஒழுங்கும் சிக்ஷையும் தவ வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத அம்சங்கள். தொடர்வோம். அடுத்த பகுதி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. பெனடிக்ட் இவ்வாறு எழுதுகிறார்: எல்லா சகோதரர்களும் சமையல் உட்பட எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். சமையலறை பணிகளை தவிர்க்க யாருக்கும் அனுமதி இல்லை. எல்லா சகோதரர்களும் வாரந்தோறும் வேலையை மாற்றிக்கொண்டு ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்ய வேண்டும். ஒருவருக்கு நோயோ அல்லது தவிர்க்க முடியாத அத்தியாவசிய வேலையோ இருந்தால் மட்டுமே விதிவிலக்கு அளிக்கலாம். சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன் அந்த வாரம் சமையலறையில் சேவை செய்பவர்களுக்கு சிறிது ரொட்டியும் குடிக்க ஒரு பானமும் கூடுதலாக கொடுக்கப்படும். அவர்கள் குறை கூறாமல் களைப்பின்றி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் பணிபுரிய இது உதவியாக இருக்கும். பெனடிக்டின் விதிமுறைகள் படி மடத்து வாழ்க்கை அமைதியின் மடியில் கழிந்தது. உணவு நேரங்கள் கூட சத்தங்கள் மறைந்த தூய அமைதி நிறைந்த ஒரு விழாதான். சாப்பிடும்போது ஒரே ஒரு குரல் மட்டுமே கேட்கும். வேதாகமத்தின் ஒரு பகுதியோ அல்லது அதோடு தொடர்புடைய புனித எழுத்தின் ஓசையோ மட்டுமே கேட்கும். அந்த ஒற்றை குரலின் வழியே அமைதியின் ஆழமான ஓடை பாய்ந்து சென்றது. வாசிப்பவரின் குரலை தவிர வேறு எந்த சத்தமும் கிசுகிசுப்பும் இருக்கக்கூடாது. தேவையான உணவுப் பொருட்களை மௌனமாகவே ஒருவர் மற்றொருவருக்கு மெல்ல பரிமாற வேண்டும். யாரும் வாய் திறந்து எதையும் கேட்கக்கூடாது. ஏதேனும் தேவைப்பட்டால் சைகைகளால் தெரிவிக்க வேண்டும். அமைதியும் தியானமும் இரு கண்கள் போல பெனடிக்டின் மடத்தின் ஆன்மாவாய் வாழ்ந்தன. அமைதி ஒரு ஆழ்ந்த பயணம், தியானம் ஒரு வாழ்வியல். பெனடிக்டின் விதிமுறைகளிலிருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போம். சோம்பல் ஆத்துமாவின் எதிரி. எனவே குறிக்கப்பட்ட நேரங்களில் சகோதரர்கள் வேலை செய்ய வேண்டும். மற்ற நேரங்களில் புனித நூல்கள் வாசிக்க வேண்டும். ஒருவருக்கு படுக்க ஒரு படுக்கை, படுக்கையில் விரிக்க ஒரு விரிப்பு, போர்த்த ஒரு கம்பளி போர்வை, ஒரு தலையணை, இவை போதும். மடாதிபதி அடிக்கடி சகோதரனின் அறைகளை சோதித்து இவைகளை தவிர வேறு தனிப்பட்ட உடைமைகள் வைத்திருக்கிறார்களா என கண்காணிக்க வேண்டும். யாரிடமாவது மடாதிபதி வழங்காத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். தனிப்பட்ட உடைமைகளை முற்றிலும் ஒழிக்க ஒருவருக்கு தேவையான அனைத்தையும் மடாதிபதியை வழங்குவார். குல்லாயுடன் கூடிய மேலங்கி, காலணி, நீண்ட காலுறைகள், இடைக்கச்சை, எழுதுகோல், ஊசி, கைக்குட்டை, எழுதும் பலகைகள் இவை அனைத்தும் கொடுக்கப்படுவதால் வேறு பொருட்கள் தேவைப்படாது. பெனடிக்டின் மடத்து வாழ்க்கை எவ்வளவு கட்டுப்பாடும் ஒழுங்கும் நிறைந்தது என்பதை நீங்கள் இப்போது உணர்ந்திருப்பீர்கள். பெனடிக்டின் மடத்தில் யாரும் தனிப்பட்ட உடைமை வைத்திருக்கக்கூடாது. அது முற்றிலும் தடை செய்யப்பட்டது. பொருட்கள் துறவரத்துக்கும் தூய்மைக்கும் தடையாக கருதப்பட்டன. பெனடிக்டின் விதிமுறைகளிலிருந்து இன்னொரு பகுதியை பார்ப்போம். அவர் இவ்வாறு எழுதுகிறார்: இது கர்த்தருக்காக வாழ்கிற, கர்த்தரை சேவிக்கின்ற மனிதரை உருவாக்குகிற பள்ளி. எங்கள் விதிமுறைகள் ஆரம்பத்தில் கடினமாக, கண்டிப்பாக சுமையாக தோன்றினாலும் பயந்து ஓடிவிட வேண்டாம். ரட்சிப்பின் பாதையின் நுழைவாயில் குறுகலாத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவன் இந்த விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும்போது அவனுடைய இருதயம் விரிவடையும். அவன் இனிமையான அன்பால் உந்தப்பட்டு தேவனுடைய கற்பனைகளின் பாதையில் மகிழ்ச்சியோடு வேகமாக ஓடத் தொடங்குவான். இந்த பகுதிகளை வாசிக்கும்போது மடத்து வாழ்க்கை ஒழுங்கும் கண்டிப்பும் அர்ப்பணிப்பும் நிறைந்த வாழ்க்கை என்று தெளிவாக தெரிகிறது. சகோதரர்கள் தங்களை தேவனுக்கும் பிற சகோதரர்களுக்கும் முழுமையாக அர்ப்பணித்து வாழ வேண்டுமென்றும் தேவனுடனும் சகோதரனுடனும் ஆழமான ஐக்கியத்தோடு தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் புரிகிறது. அவர்கள் இணைந்து பொதுவாக வாழ்ந்தார்கள். ஒழுங்கும் கீழ்ப்படிதலும் பணிவும் ஒருங்கிணைந்தால் துறவற சமுதாயத்தின் சாட்சி உறுதியாக இருக்கும் என்று தெரிகிறது. இவைகளே பெனடிக்டின் மடத்து வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்கள். 8. துறவற வாழ்க்கை ஒரு விமரிசனம். பெனடிக்டின் மடத்து விதிமுறைகள் ஐரோப்பா முழுவதும் இருந்த துறவற மடங்களில் இலட்சிய முறையாக கருதப்பட்டது.
ஆனால் மடங்கள் சோம்பேறிகளைத்தான் உருவாக்குகிறது. தேவனுடனான உறவில் அவருடைய அர்ப்பணம் குறைந்து விட்டது என்ற விமர்சனம் காலப்போக்கில் எழுந்தது. இவர்கள் பயனற்றவர்கள், சோம்பேறிகள், சும்மா இருக்கிறவர்கள் என்ற குற்றச்சாட்டு இவர்கள் மேல் சுமத்தப்பட்டது. இந்த விமர்சனமும் குற்றச்சாட்டும் சரியா தவறா என்று நான் தீர்மானிக்கப் போவதில்லை. ஆனால் இந்த குற்றச்சாட்டு விமர்சனமும் ஆதாரமற்றவை என்பதற்கு நான் ஒரு பெனடிக்டின் துறவியின் அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளை உங்கள் முன் வைக்கிறேன். அதிகாலை 2:30 மணிக்கு துயிலெழுந்து டிவைன் ஆஃபீஸ் அல்லது லத்தீன் மொழியில் விஜில்ஸ் என்று சொல்லப்படும் கூட்டு ஜெபம், 3:45 5 வரை தனிப்பட்ட வேத வாசிப்பு, ஜெபம், கூட்டு ஜெபத்துக்கு தேவையான சங்கீதங்களையும் பிற ஆவிக்குரிய புத்தகங்களையும் படிப்பது. 5 5:45 வரை லத்தீன் மொழியில் லார்ட்ஸ் என்று அழைக்கப்படும் அதிகாலை கூட்டு ஜெபம். 6 மணிக்கு சூரிய உதயத்தில் கூட்டு ஜெபம். 6:45 8:30 வரை மடத்தை பெருக்குதல், துடைத்தல், கழுவுதல் போன்ற மடத்து வேலைகள், தோட்ட வேலைகள், கைவினைகள், விவசாயம். 8:30 கூட்டு ஜெபம். 8:45 1 மணி வரை தனிப்பட்ட வாசிப்பு, தியானம். 1 மணிக்கு மதிய நேர கூட்டு ஜெபம். 1:15 அமைதியாக அமர்ந்து பொது வாசிப்பை கேட்டுக்கொண்டு ஒன்றாக சேர்ந்து உணவு. 1:45 2:30 வரை சிறிது ஓய்வு, வாசிப்பு, தேவைப்பட்டால் கொஞ்சம் உறக்கம். 2:30 கூட்டு ஜெபம். 2:45 6 மணி வரை மீண்டும் மடத்து வேலைகள். 6 6:45 வரை மாலை ஜெபம். 7 மணிக்கு பொது வாசிப்பும் அமைதியான மாலை உணவும். 8 மணிக்கு நாளின் கடைசி கூட்டு ஜெபம். 8:30 உறக்கம். ஒரு நாளை இப்படி கடந்து வந்த உடலும் மனமும் இரவு 8:30 மணிக்கு உறங்குவதற்கு நிச்சயமாக தயாராகிவிடும். இது சோம்பேறிகளின் வாழ்க்கையா என்று நீங்களே தீர்மானிங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எவ்வளவு கடின உழைப்பு, எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு கடமை உணர்வு தேவைப்படும் தெரியுமா? ஆனாலும் எல்லா விஷயங்களிலும் லட்சியத்திற்கும் யதார்த்தத்திற்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கும் என்பது உண்மை. சில மடங்கள் சில நேரங்களில் இந்த லட்சியங்களை எட்டத் தவறியிருக்கலாம். இருந்தாலும் அந்த மடங்களே, துறவற மடங்களே, அக்காலத்தில் ஞானம், தெய்வ பக்தி, கல்வி, கற்றல் ஆகியவைகளை பாதுகாத்த கோட்டைகளாக விளங்கின. நூல்களை பாதுகாத்தார்கள், ஆவிக்குரிய சிந்தனைகளை வளர்த்தார்கள், வரலாற்றையும் விசுவாசத்தையும் முன்னெடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக கிழக்கு மரபைச் சேர்ந்த சில துறவிகளின் எழுத்துக்களை நாம் பார்ப்போம். அவைகளிலிருந்து அவர்கள் சிந்தித்த முறையையும் அவருடைய ஞானத்தின் சாரத்தையும் நாம் இன்று நன்றாக புரிந்து கொள்ள முடியும். 9. துறவற ஞானம் மேற்கோள்கள். துறவற வாழ்க்கை என்பது வெறுமனே ஒதுங்கி வாழ்வதோ ஒழுங்குகளை கடைப்பிடிப்பதோ அல்ல. அது ஒருவனுடைய ஆவியில் உருவாகும் ஒரு ஆழமான பயணம். சில துறவிகளின் ஞானத்தையும் வாழ்க்கை தருணங்களிலிருந்து பிறந்த சில மேற்கோள்களை நாம் இப்போது பார்ப்போம். முதலாவது, குள்ள ஜான் த ஷார்ட் என்ற துறவி உபவாசத்தை பற்றி கூறிய கருத்தை பார்ப்போம். ஓர் அரசன் தன் எதிரியின் நகரத்தை கைப்பற்ற விரும்பினால் முதலாவது அவன் அந்த நகரத்தில் வாழும் மக்களின் உணவு, நீர் ஆகியவைகளின் விநியோகத்தை துண்டிக்கிறான். அவர்கள் பட்டினியால் பலவீனம் அடையும் போது அவர்களை எளிதில் அடக்கிவிட முடியும். இதுவே பெருந்தீனிக்கும், அதாவது வயிற்று பெருமைக்கும் பொருந்தும். ஒருவன் உண்மையாகவே உபவாசித்து பசியால் தன் உடலை அடக்கினால் அவனுடைய ஆத்துமாவை தொந்தரவு செய்யும் எதிரிகள் பலவீனமாகி விடுவார்கள் என்று அவர் கூறினார். இந்த வார்த்தைகள் துறவிகளின் எண்ண ஓட்டத்தை நன்றாக விளக்குகின்றன. நான் உபவாசம் போன்ற பயிற்சிகளின் மூலம் என் உடலை அடக்கியிருந்தால் சோதனைகளை எதிர்க்கும் ஆற்றல் என்னுள் அதிகரிக்கும், தெய்வ பக்தியும் என்னுள் ஆழமாக நிலைத்திருக்கும் என்பதே அவர்களுடைய அடிப்படையான நம்பிக்கையாக இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. பசி என்பது ஒன்றை தூண்டும் சக்தி மட்டுமல்ல, அதை அடக்கும் போது உருவாகும் உள்ளார்ந்த வலிமைதான் உண்மையான ஆவிக்குரிய வளம் என்று இவர் கூறுகிறார். உபவாசத்தையும் உள்ளான போராட்டத்தையும் படம் பிடித்து காட்டுகிறார். அடுத்து, போமன் என்ற துறவி வார்த்தையையும் வாழ்க்கையையும் பற்றி கூறிய ஒரு கருத்தை பார்ப்போம். உன் வாயின் வார்த்தையினால் பிறருக்கு கற்பிப்பதை முதலாவது உன் வாழ்க்கையில் கடைபிடிக்க உன் இருதயத்திற்கு கற்பி என்று இவர் கூறினார். நீ மற்றவர்களுக்கு ஒன்றை கற்பிக்கிறாயானால்
முதலில் அதை நீயே வாழ்ந்து காட்ட வேண்டும். பிறருக்கு கற்பிப்பதை முதலில் உன் இருதயத்தில் ஆழமாக வைத்திருக்க வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து. தேவ நோக்கத்தை கற்பிப்பது ஒரு பக்கம், அதை வாழ்வதுதான் உண்மையான போதனை. வார்த்தைகள் வாழ்வில் சித்தமாக வேண்டும், வார்த்தை முதல் வாழ்க்கை வரை. அடுத்து அகத்தோ என்ற துறவி கோபத்தை பற்றி கூறிய ஒரு கருத்தை பார்ப்போம். ஒரு கோபக்காரன் மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்பினாலும் கூட தேவன் அவனுடைய கோபத்தின் மேல் திருப்தி அடைய மாட்டார். இதில் மிகுந்த ஞானம் நிறைந்திருக்கிறது. தேவன் ஒருவனை பயன்படுத்துகிறார் என்பதால் அவனுடைய தனிப்பட்ட பாவங்கள் நியாயமாகிவிடாது. பிரமிக்கத்தக்க செயல்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஈடாகாது. ஒருவனுடைய உள்ளத்தின் நிலையில்தான் தேவன் திருப்தி அடைகிறார். அகத்தோ சொன்ன இந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமானவை, நுட்பமானவை. மடாதிபதி மாத்ரோனா என்ற ஒரு கன்னியாஸ்திரி கூறிய இன்னொரு அழகான கருத்தை உங்களிடம் பகிர்கிறேன். மலைமேல் தனித்து வாழ்ந்த பலர் உள்ளத்தில் உலகத்தாரைப் போலவே வாழ்ந்து தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்தார்கள். மக்கள் கூட்டத்திலிருந்து உடல் அளவில் ஒதுங்கி தனிமையில் இருந்து உள்ளத்தால் எப்போதும் கூட்டத்திற்காகவே இயங்கிக் கொண்டிருப்பதை விட மக்கள் கூட்டத்தினிடையே வாழ்ந்தாலும் உள்ளத்தால் தனித்திருக்கும் வாழ்க்கையே மேலானது. வெளிப்படையாக ஒதுங்குவதற்கு பதிலாக உள்ளத்தில் உன்னத ஒதுக்கத்தை வாழ்வதற்கான அழைப்பு இது. மாத்ரோனா சொன்ன இந்த வார்த்தைகளின் ஆழமான உள்நோக்குதலும் ஞானமும் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நாம் எங்கு வாழ்கிறோம் என்பதல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். துறவற வாழ்க்கையினால் மக்களுடைய தேவனுடனான உறவு ஆழமானது. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் வளமானது. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இப்படி நடந்தது என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாது. துறவற வாழ்க்கை உண்மையான ஆவிக்குரிய பலனை அளித்ததா இல்லையா என்று கேள்வி எழுவது இயல்புதான். இன்னொரு மேற்கோள் தருகிறேன். ஒரு முறை அப்ராம் என்ற ஒரு துறவி போமனை நோக்கி, பிசாசுகள் என்னை ஏன் இப்படி தாக்குகின்றன என்று கேட்டார். அதற்கு போமேன், பிசாசுகள் உண்மையிலேயே உன்னை தாக்குகின்றனவா? நாம் நம் சொந்த இச்சைகளின்படி நடக்கும்போது பிசாசுகள் நம்மை தாக்க தேவையில்லை. ஏனென்றால் நம் சொந்த இச்சைகளே பிசாசுகளைப் போல ஆகிவிடுகின்றன. அவைகளே நம்மை துன்புறுத்தி தங்களுக்கு கீழ்ப்படியும்படி நம்மை நிர்பந்திக்கின்றன. பிசாசுகள் உண்மையில் யாருடன் போராடுகின்றன என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் மோசேயை போன்ற மனிதர்களைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்றார். அந்த துறவி சொன்ன வார்த்தைகளின் பொருள் என்ன? சாத்தானும் அவனுடைய தூதர்களான பிசாசுகளும் உன்னை தாக்குகின்றன என்றால் அது குறைந்தபட்சம் நீ சரியான பாதையில் பயணிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதுதான் அந்த வார்த்தைகளின் சாரம். ஒரு துறவி இச்சையை பற்றி பகிர்ந்த ஒரு சிறிய ஆனால் ஆழமான ஞான வார்த்தையை இப்போது பார்ப்போம். ஒரு இளம் துறவியும் ஒரு முதிய துறவியும் நடத்திய உரையாடலை பாருங்கள். இளம் துறவி இச்சையோடு கடுமையாக போராடினார். இதை கவனித்த முதியவர் கருணையோடு அவரிடம், உன்னை இழுத்துச் செல்லும் இச்சையோடு நீ போராடுவது எனக்கு தெரியும். தேவன் உன்னை இதிலிருந்து விடுவிக்குமாறு நான் ஜெபிக்க வேண்டுமா என்று வினவினார். அதற்கு அந்த இளம் துறவி தாழ்மையோடு, அப்பா, இது ஒரு வலி நிறைந்த சுமைதான். ஆனால் அந்த சுமையை சுமப்பதால் நான் ஆளாக்கப்படுகிறேன். இதனால் என்னுள் ஒரு ஆழம் உருவாகிறது. எனவே அது என்னை விட்டு அகல வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டாம். மாறாக அதை நீடித்த பொறுமையோடும் வல்லமையோடும் சக்தியோடும் தாங்கக்கூடிய வல்லமையை எனக்கு தரும்படி தேவனை வேண்டுங்கள் என்று பதிலளித்தார். அவனுடைய பதிலை கேட்ட முதியவர் மெதுவாக புன்முறுவலுடன், மகனே, நீ என்னை மிஞ்சிவிட்டா என்று இப்போது எனக்கு தெரிகிறது என்றார். அந்த துறவியின் ஞானத்தை பாருங்கள். நாம் சந்திக்கும் ஆவிக்குரிய சுமைகள் உட்பட எல்லா சுமைகளிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை. அவைகளை தவிர்க்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை. அதற்கு பதிலாக அவைகளை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான வாயிலாக கருதி அவைகளை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தாங்கக்கூடிய ஆற்றலை தருமாறு வேண்டுவதே உண்மையான தேவையான வரம். இந்த மேற்கோள்கள் ஒவ்வொன்றும் ஒரே நேரத்தில் அழுத்தமும் அமைதியும் கொண்டவை. ஒவ்வொன்றும் தவ வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையின் உள்ளார்ந்த நுண்ணறிவுகளாகவும் விளங்குகின்றன. 10. துறவற மடங்கள், பயனும் பிழையும். கிழக்கிலே பிறந்த துறவற இயக்கம் மலர்ந்து பின்னர்
மேற்கில் விரிவடைந்தது. மேற்கத்திய நாகரிகம் இருளில் மூழ்கியிருந்த அந்த காலத்தில் துறவற இயக்கம் ஒளிவீசியது என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. மௌன மடங்கள் ஞானத்தை கற்றுக் கொடுத்தன, ஒழுக்கத்தை நிலைநிறுத்தின, கல்வியையும் பணிவையும் வளர்த்தன, மனித சமுதாயத்தில் ஒழுங்கையும் தியானமிகு வாழ்க்கையையும் வலிமையாக நம்பிக்கையுடனும் கட்டமைப்புடனும் வளர்த்தன. ஆயினும் இந்த இயக்கத்தில் சில சிக்கல்களும் இருந்தன. துறவற மடங்களில் தனிமையில் வாழ்வதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற தவறான எண்ணம் சில சமயங்களில் அவர்களிடையே நிலவியது. மௌன மடங்கள் தான் உண்மையான ஆவிக்குரிய நிலையின் ஒரே வடிவமாக கருதப்பட்டது. நீ உண்மையாகவே தேவனுக்காக வாழ விரும்புகிறாயா? அப்படியானால் இந்த உலகத்திலிருந்து முழுவதும் விலகி ஒரு மௌன மடத்தில் வாழ் என்ற ஒரு எண்ணம் அங்கு நிலவியது. இதனால் துறவிகள்தான் உண்மையான உயர்ந்த விசுவாசிகள், மற்றவர்கள் சாதாரணமான தாழ்வான விசுவாசிகள் என்ற படிநிலை, இரட்டை நிலை கிறிஸ்தவ வாழ்க்கை உருவானது. இதே நேரத்தில் சபை உயிருள்ள சமுதாயமாக இல்லாமல் ஒரு நிர்வாக அமைப்பாக மாறத் தொடங்கியது. மக்களின் எழுத்தறிவு குறைந்ததால் வேதாகமம் மக்களிடமிருந்து மெல்ல விலகியது. சத்தியங்கள் மறைந்து மூட நம்பிக்கைகள் வளர்ந்தன. ஆனால் எல்லா மடங்களும் இவ்வாறு சிதைந்தன என்று கூற முடியாது. பல துறவிகள் வெளியே சென்று மக்களிடையே நற்செய்தியை பிரசங்கித்தார்கள், மக்களின் தேவைகளை பார்த்தார்கள். உண்மையில் அந்த காலத்தில் நற்செய்தி அறிவிப்பதில் துறவற மடங்களே முன்னணியில் இருந்தன. எடுத்துக்காட்டாக விசிகோத்துக்கள் 400, ஐரிஷ் மக்கள் 435, பிராங்குகள் 496, ஸ்காட்டுகள் 563, ஆங்கிலோ சாக்சன்கள் 600, கோத்துக்கள் 720 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். துறவிகளே இவர்கள் அனைவருக்கும் நற்செய்தி அறிவித்தார்கள். துறவற இயக்கத்தால் மொத்தத்தில் நன்மையே விளைந்தது. அங்குமெங்கும் தவறுகள் இருந்தாலும் மடங்கள் பயனுள்ளவைகளாக இருந்தன என்பதை மறுக்க முடியாது. தங்களை வெளி உலகத்திலிருந்து முழுமையாக தனிமைப்படுத்திக் கொண்டு மௌன மடங்களுக்குள் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, மடத்து வாழ்க்கையே கிறிஸ்தவ வாழ்வின் உச்சம் என கருதியதும் துறவற இயக்கத்தின் முக்கியமான தவறு என்பது என் கருத்து. அதே நேரத்தில் பல மடாதிபதிகள், துறவிகள், மடங்கள் விசுவாசத்திற்கும் கட்டுப்பாடான வாழ்க்கைக்கும் நற்செய்தி அறிவிப்பதற்கும் அழகான சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். 11. துறவறம். நடைமுறை பயன்பாடுகள், வாழ்க்கை நெறிமுறைகள். சரி, துறவரம், துறவிகள், துறவற மடங்கள் என்ற இந்த பாகத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பொதுவாக நான் வரலாற்றை சொல்லிவிட்டு விலகி விடுவேன். ஆனால் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்ட நான் இந்த பாகத்தில் சில பயன்பாடுகளை கூறுகிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் சிந்தியுங்கள். முதலாவது, பெனடிக்டின் மடத்தில் காணப்பட்ட ஒழுங்கும் அர்ப்பணமும் நிறைந்த வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம் என்றும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வழி என்றும் உணர்த்துகிறது. நாம் என்ன செய்யலாம்? நம் குடும்பத்திலும் சபையிலும் ஒரு எளிய ஆவிக்குரிய ஒழுங்குமுறையை பின்பற்றலாம். கூட்டு ஜெபம், ஒருமித்த ஆராதனை, பணிவிடை, நேர கட்டுப்பாடு போன்ற ஒழுங்குகள் நிச்சயமாக ஆவிக்குரிய ஒளியை உருவாக்கும். இரண்டாவது, துறவிகள் பாலைவனத்தில் தனித்து வாழ்ந்ததற்கும் மடத்தில் அமைதியாக வாழ்ந்ததற்கும் அடிப்படை நோக்கம் என்ன? தேவனோடு ஆழமான உறவு வேண்டும். நாம் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது தனித்திருந்து ஜெபிக்கவும் தியானிக்கவும் நேரம் ஒதுக்குகிறேனா? சமூகத்தின் நடுவில் வாழ்ந்தாலும் உள்ளத்தால் தனித்திருக்கிறேனா? மாத்ரோனாவின் வார்த்தையை நினைவு கொள்ள வேண்டும். மக்களின் நடுவே வாழ்ந்தாலும் உள்ளத்தால் தனிமையாய் வாழ்வதே மேலானது. துறவிகள் மனதை வெளி உலக சத்தங்களிலிருந்து விலக்கி தேவனின் சத்தத்திற்கு திறந்தவர்களாக இருந்தார்கள். நான் இன்றைய துரித வாழ்க்கையில் தேவனோடு தனிமையில் இருக்க நேரம் ஒதுக்குகிறேனா? மூன்றாவது, மடங்கள் கல்வியின் கோட்டைகளாக இருந்தன. அவர்கள் வேதாகமத்தை வாசித்தார்கள், சுவாசித்தார்கள், விசுவாசித்தார்கள், நேசித்தார்கள். நாம் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செய்யலாமே. சபைகளில், குடும்பங்களில் வேதாகமத்தை விரிவாக வாசிக்கலாமே, ஆழ்ந்து தியானிக்க பழகலாமே. நான்காவது, துறவிகளுடைய வாழ்க்கையின் மூலம் ஓர் உண்மை நமக்கு உணர்த்தப்படுகிறது. சுய மறுப்பு என்பது வலிமையின் அடையாளம்.
தன்னலம் மேலோங்கி இருக்கும் இந்த காலத்தில் தன்னலமற்ற வாழ்வை வளர்த்தெடுக்க முயல வேண்டும். சுய விருப்பங்களை ஒதுக்கி பிறருக்காக வாழ பழக வேண்டும். ஜெரோம், ஆரிஜின், ஆண்டனி போன்றோரின் கடுமையான துறவற வாழ்க்கை நமக்கு சவால் விடுகிறது. ஒவ்வொரு சகோதரனும் ஒத்த ஒழுக்கத்தில் வாழ வேண்டும் என்று பெனடிக்ட் வலியுறுத்தினார். நான் தேவனுக்காக வாழும்போது சுய ஒழுங்கு, கீழ்ப்படிதல், பொறுப்பு ஆகியவைகளை எவ்வளவு பரிசுத்தமாக கடைபிடிக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஒழுங்கற்ற நிலை நீடிக்கிறது? 5வது, சில மடங்கள் உயிரற்ற நிர்வாகங்களாக மாறின. இது எச்சரிக்கை. சபை என்பது ஒரு அமைப்பல்ல, அது சிலுவையில் அறையப்பட்ட அர்ப்பணித்த நபர்களின் சமுதாயம். சபையையும் விசுவாச சமூகத்தையும் ஒரு உறவு பிணைப்பாக மாற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் சாட்சியாக ஆதரவாக வாழ வேண்டும். சபை என்பது நிர்வாகம் அல்ல, அது ஒரு சமூக வாழ்க்கை. அந்த இளம் துறவியின் வார்த்தை நம்மை உலுக்குகிறது. இச்சை எனக்கு வலியை ஏற்படுத்துகிறது, ஆனால் அது என்னை ஆளாக்குகிறது. பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்காமல் அவைகளை தாங்கும் ஆற்றலை, கிருபையை கேட்க வேண்டும். அதுவே நம்மை ஆளாக்கும் வாயிலாக அமையக்கூடும். மடத்திற்குள் அடைந்து வாழாமல் பல துறவிகள் ஐரோப்பாவை நற்செய்தியால் மாற்றினார்கள். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இயேசுவின் நற்செய்தியை கொண்டு செல்ல முயற்சி செய்கிறேனா? தொடர்ந்து வெளியே சென்று மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, சாட்சியாக இருப்பது என் வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத பகுதியாக இருக்கிறதா? துறவற வரலாறு நம்மை ஓர் உள்நோக்கிய ஆவிக்குரிய பயணத்துக்கு அழைக்கிறது. மௌனம், ஒழுங்கு, தியானம், சேவை, சுய மறுப்பு இவையாவும் இன்று இளம் தலைமுறைக்கும் தேவையான கிறிஸ்தவ மரபுகளாக இருக்கின்றன. 12. முடிவுரை. மொத்தத்தில் பார்த்தால் தனியறை துறவற வாழ்க்கை, மொனாஸ்டிசிசம் வரலாற்றில் நன்மையை விளைவித்தது. எல்லா நேரமும் நல்லதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் என் பதில். சில நேரங்களில் தவறான பாதைக்கு மாறியது, வீழ்ச்சியும் அடைந்தது. ஆனாலும் துறவற வாழ்க்கை பல வழிகளில் பயனுள்ளதாக இருந்தது. இதன் பொருள் என்ன? துறவற வாழ்க்கை சபையின் சீர்திருத்த இயக்கங்களை அரவணைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக இருந்தது. ஒரு புரட்சிகரமான சீர்திருத்தவாதி எழும்பினால், எடுத்துக்காட்டாக நான் பின்னாட்களை விரிவாக பார்க்க போகிற பிரான்சிஸ் அசியார் போன்ற ஒரு சீர்திருத்தவாதி, அவர் புதிய துறவற சபையின் தலைவர். இவரை போன்ற ஒரு புரட்சிகரமான சீர்திருத்தவாதி எழும்பினால் அவரை பின்பற்ற அந்த துறவற சபையில் பல சேர்ந்து விடுவார்கள். இதனால் அந்த புதிய இயக்கம் சபைக்கு வெளியே போய் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு பதிலாக சபைக்குள்ளேயே முடங்கிவிடும். ரோமன் கத்தோலிக்க சபை இப்படித்தான் சீர்திருத்த இயக்கங்களை தன்னுடைய கட்டமைப்புக்குள்ளே வைத்துக் கொண்டது. எழும்பிய சீர்திருத்தவாதி முழு சபையையும் சீர்திருத்துவதற்கு ரோமன் கத்தோலிக்க சபை இடம் கொடுக்கவில்லை. சீர்திருத்தவாதி விரும்பிய சீர்திருத்தத்தை அவர் ஏற்படுத்திய மடத்துக்குள் மட்டுமே நடைமுறைப்படுத்தும் வகையில் அவரை முடக்கி விட்டார்கள், கட்டுப்படுத்தி விட்டார்கள். எனவே அவரால் குறைந்த தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்த முடிந்தது. இந்த பாகத்தை சுருங்க கூறி நான் இப்படி சொல்வேன். துறவற மடங்கள் பல வழிகளில் நன்மை தருவனமாக இருந்தன. மேற்கத்திய நாகரிகம், கலாச்சாரம், ஒழுங்கு, எழுத்தறிவு இவையெல்லாம் இந்த துறவற மடங்களில் தொடர்ந்தன. அதே நேரத்தில் சில நேரங்களில் சில துறவற மடங்கள் தவறான பாதையில் சென்றன. ஆனாலும் அவை பல வகைகளில் பயனுள்ளவைகளாக இருந்தன. சபைக்குள்ளே தேவையான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு துறவற மடங்கள் ஒரு பயனுள்ள வழியாக இருந்தன. இது 312 1000 வரை கிறிஸ்தவ பேரரசின் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட துறவற வாழ்க்கையை பற்றி ஒரு சுருக்கமான பார்வை. இந்த அம்சங்களை பற்றி நாம் பிறகு இன்னும் அதிகமாக பேசுவோம். ஏனெனில் நாம் எதிர்காலத்தில் பேசப்போகும் முக்கியமான கிறிஸ்தவ தலைவர்கள் பலர் தொடக்க காலத்திலும் பிந்திய காலத்திலும் துறவற மடங்களிலிருந்து வந்தவர்கள். இதுவும் துறவற வாழ்க்கையின் ஒரு நல்ல விளைவுதான். சரி, முடித்துக் கொள்ளலாம். இந்த பாகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீர்நிலைகளில் விழும் ஒரு சிறிய மண் துகள் கூட நீர் அலைகளை உண்டாக்கும். அதனாலே அங்குள்ள எல்லாவற்றையும் தொட்டுச் செல்லும். இந்த உரையும் இந்த வரலாறும் உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறு மண் துகள் போல விழுகிறதா? உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள், உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். ஒரு சொல்லும் காற்றில் கரைந்து விடாது. ஒவ்வொரு சிந்தனையும் ஓர் அலை வளையத்தை உண்டாக்கும். உங்கள் வார்த்தைகளும் ஒரு அலையே, உங்கள் கருத்தும் ஒரு காற்றே. உங்களால் ஒரு அலை உருவாகலாம், ஒரு ஊக்கம், ஒரு மறுபரிசீலனை, ஒரு எழுச்சி உண்டாகலாம்.
ஆமென். மீண்டும் தொடர்வோம்.